ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னா, இப்போ வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக இது வரைக்குமே இந்த வெப்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேக் எண்ட் கனெக்ட் பண்ணோம்னா நம்ம தனியாக ஒரு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுவோம். மோஸ்ட்டாக எல்லாருமே வந்துட்டு எஸ்கியூஎல் லோக்கல் ஹோஸ்ட்னா MySQL யூஸ் பண்ணுவோம், இல்லை MongoDB யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் ஜாங்கோல பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் பண்ணுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா MySQL வந்துட்டு இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக போய் ஒரு டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து வந்து டேட்டா ஃபெச் பண்ணணும்னு கிடையாது. அதுவுமே வந்துட்டு இந்த ஜாங்கோவோட இன்டர்ஃபேஸ்லேயே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை தான் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஜாங்கோவோட ஒரு ஸ்டார்டிங் பார்த்தப்போ இதில் மாடல்ஸ்னு ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம். அதாவது மாடல்ஸ், வியூஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ்னு சொல்லியிருந்தோம். இதில் மாடல்ஸ் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு ஜாங்கோவோட டேட்டா பேஸை பார்த்துக்கிறதுக்கு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம போன டைம் அட்மின் பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம இப்போ அந்த அட்மின் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த models.py அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த models.pyல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பேஸோட கிரியேஷன் இதெல்லாமே பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன டேட்டா வேணும், அதை எப்படி கிரியேட் பண்ணணும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸில் தான் பண்ண போகிறோம். இதை எப்படி வந்துட்டு இந்த வீடியோவில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு டேட்டாபேஸில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த டேபிளை ஒரு கிளாஸாக கன்சிடர் பண்ணுவீங்க. அந்த கிளாஸாக கன்சிடர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம டேபிள் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நேம் அதுக்கப்புறம் ஒரு இமெயில் வாங்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு பேசிக்காக மாடல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம கிளாஸ் என்ன வைக்க போகிறோம்னா டீட்டெயில்ஸ்னு ஒரு கிளாஸ் வைக்க போகிறோம். கிளாஸ் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். மாடல்ஸ் டாட் மோடி மாடல். இப்போ இது எப்படின்னா ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் பேஸில் ஒர்க் ஆகும். இந்த டீட்டெயில்ஸுங்கிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மோங்கோடிபியோட ஐ மீன் மோங்கோடிபியில் ஜாங்கோவில் டேட்டா பேஸோட மாடல்ஸ்லேருந்து நம்ம இங்கே ஃபெச் பண்ணியிருக்கோம். அப்போ வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸுங்கிறது வந்துட்டு இதோட இன்ஹெரிட்டட் கிளாஸ் அந்த மாதிரி இது ஆக்சஸ் ஆகும். இப்போ நம்ம இங்கே என்ட்ரை கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபீல்டு கேட்டோம், ஃபஸ்ட்டு நேம் கேட்டோம். NAME நேம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். நேம்னு கொடுத்துட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடல்ஸ் டாட் கேர் ஃபீல்டு கேர் ஃபீல்டு ஏன்னா நேமில் வந்துட்டு கேரக்டர் ஃபீல்டு தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மேக்ஸ் லென்த்து நினைக்கிறேன். எஸ், மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் LENGTH மேக்ஸ் லென்த் ஈக்குவல் டு நம்ம வந்துட்டு ஒரு 30 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் சொல்லியிருந்தோம். இமெயில் ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் இமெயில் ஃபீல்ட். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஃபோன் நம்பர், phone number equal to models dot integer field. இதில் நம்ம வந்துட்டு max LENGTH max length equal to 10 இப்படி கொடுத்தோன்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பேசிக்காக மாடல்ஸில் இப்போ நம்ம என்னெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம், நேமு, இமெயிலு, ஃபோன் நம்பர், இது 3 கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 கலெக்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாடல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு யார்கிட்டயாவது சொல்லணும். இப்போ இது யாருக்கிட்ட சொல்லணும்னா நம்ம போன வீடியோவில் வந்துட்டு அட்மின் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்தோம்ல. இப்போ அந்த அட்மினுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இப்படி ஒன்று கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு அட்மின் கிட்ட தான் வந்துட்டு மென்ஷன் பண்ண போகிறோம். அட்மின் கிட்ட மென்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபைல்ல இருந்து இதுக்கு இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரம் இது வந்துட்டு பிளேகிரவுண்ட் டாட் மாடல்ஸ் பிளேகிரவுண்ட் டாட் மாடல்ஸ்லேருந்து இம்போர்ட் நம்ம அந்த இதோட பேர் டீட்டெயில்ஸ்
இப்ப நம்ம அந்த இத இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் யுவர் மாடல் ஹியர்ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப அங்க நம்ம இது பண்ணத இந்த இடத்துல நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போறோம். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, எங்க ரெஜிஸ்டர் பண்ண போறோம்னா, நம்ம அட்மின் சைட் ஒண்ணு பார்த்தோம்ல. இந்த அட்மின் சைட்ல தான் பார்த்தீங்கன்னா, இத நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போறோம். ஸோ ADMIN admin டாட் SIT சைட் டாட் ரெஜிஸ்டர் அட்மின் டாட் சைட் டாட் ரெஜிஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸுங்கிறத வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். இப்ப இத ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம், இது எப்படி வந்துட்டு அந்த அட்மின் ஃபீல்டுல பார்க்கணுங்கிறது தான் பார்க்க போறோம். இப்ப அட்மின் ஃபீல்ட்ல பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம், இந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோங்கிறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு தெரிய வைக்கணும். அதுக்கு நம்ம வந்துட்டு ஜாங்கோவோட அட்மின்ல இருந்து தான் ஒரு ஃபங்ஷன் வந்துட்டு கால் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேக் மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் கால் பண்ண போறோம். இந்த மேக் மைக்ரேஷன் எதுக்குன்னா, அதாவது மாடல்ஸுங்கிறத இங்க அட்மின்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு. ஸோ manage.py மேக் மைக்ரேஷன் MIGRTIONS மைக்ரேஷன்ஸ் கரெக்டா ஸ்பெல்லிங். இப்ப நான் மேக் மைக்ரேஷன் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல கீழ வந்துட்டு மாடல் கிரியேட்டட் அப்படிங்கிற மாரி இருக்குது. இப்ப இந்த மாடல் கிரியேட்டட்ன்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு DBMS SQL லைட் ஃபைல் வந்துட்டு இருக்குது. ஓகே. திஸ் ஃபைல் இஸ் நாட் டிஸ்ப்ளே. நீங்க வந்துட்டு ஏதாவது இந்த SQLோட ஃபைல் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்துட்டு தெரியும். நம்ம இங்க எக்ஸ்டென்ஷன் கிடைக்குதாங்கிறது வந்துட்டு பார்ப்போம். SQL டேட்டாபேஸ் போய் பார்ப்போம். ஒர்க் ஆகுதான்னு. SQL ஓகே. ம். ஓகே. இது இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்குது. இது இன்ஸ்டால் ஆன உடனே இங்க இதாயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேக் டு அட்மின் இது. இப்போ நம்ம வந்துட்டு இதெல்லாமே ரன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மறுபடியும் வந்துட்டு இந்த manage.py வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போறோம். ரன் சர்வர் குடுத்துட்டோம்னா ஓகே, ஓகே, ஓகே. சாரி. நம்ம வந்துட்டு மைக்ரேஷன் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா, மைக்ரேட் பண்ணணும். manage.py வந்துட்டு எம்ஐ சாரி MIGRAT மைக்ரேட் பண்ணணும். இப்போ மைக்ரேட் பண்ணா தான் வந்துட்டு இந்த இது வந்து டேட்டாபேஸ் வந்துட்டு இனிஷியலைஸ் ஆகும். ஸோ ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் எக்ஸிஸ்டிங். ஓகே, பேக்ரவுண்ட் இன்னும் வரல. ஓகே, அப்போ இப்படி வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு வேற ஏதாவது ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது மைக்ரேட் பண்ணியாச்சு. மைக்ரேட் பண்ணதுக்கப்புறம் இதை ரன் சர்வர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்வர் ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அட்மின். இப்போ ஸ்லாஷ் அட்மின்னு கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒன்று இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் வந்துட்டு நம்ம ஒரு எஸ் தான் கொடுத்தோம், இங்கே 2 எஸ் வந்துருக்குது. ஓகே, இது என்னன்னு அப்புறமா பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஜீரோவாக இருக்குது. எல்லாமே வந்துட்டு ஒரு ரெக்கார்டுமே இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல ஆட் டீட்டெயில்ஸ் கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஆட் டீட்டெயில்ஸ் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைசல் ஃபைசல் அட் mail.com 1 2 3 4 5 6 7 8 9 சேவ்.
இப்போ குடுத்தோம்னா, எனக்கு இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு சேவ் ஆயிருக்கு. இப்போ இந்த டீட்டெயில் ஆப்ஜெக்ட்ஸ் 1 போனோம்னா, எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு என்ன டேட்டா வந்துட்டு இது பண்ணியிருக்குமோ, அந்த டேட்டா வந்துட்டு இதாயிரும். இப்போ நான் இந்த டேட்டாவை எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இல்ல வந்துட்டு நான் புதுசா இது பண்ணிக்கலாம். இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாடல்ஸ் கிரியேட் பண்றது ஒர்க் ஆகும். ஃபியூச்சர் வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த மாடல எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களோட வெப்சைட்ல இம்போர்ட் பண்றது. அந்த வெப்சைட்ல வந்துட்டு இப்ப வெப்சைட்ல நம்ம வந்துட்டு டேட்டா இது பண்ணணும்னா, எப்படி வந்துட்டு இதுல கொண்டு வரது எல்லாமே வந்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் ஃபைசல் சைனிங் அவுட் ஃப்ரம் கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ்.